இவன் தங்கச்சி அவனும் போட்டு கொடுத்துட்டான். இவன் தங்கச்சி அவனும் குத்துட்டான், அவன் தங்கச்சி இவனும் குத்துட்டான். மாட்டு வியாபாரம் தருவு முடிஞ்சு போச்சா? டவுல் போட்டு குறுக்கு கை குத்துனா நாட்டு முடிஞ்சு போச்சு. போலாம் ரைட், போலாம் ரைட். வா மாடி யாத்திரை. அடா அப்படி விடு, மாடு பிடிக்குது. வருங்கால அன்னைக்கு நான் நல்ல மரியாதையா போயிட்டு எந்த சந்தையில இருந்து ஓட்டு வந்தீங்க? அத சந்தையா தெரியுமாவே? என் தங்கை உன் தங்கச்சி தான் என்ன ஒரு அடக்க ஒடுக்கம் பாரு. அண்ணா அண்ணா அவங்க என்ன போய் வணங்குது? இந்த ஊர்ல யாரும் இந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமா போய் வணங்கிருக்க மாட்டாங்க. நான் வணங்குற நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சோலானா சொட்டு டிவி. அதாவது ஒரு குடும்ப பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இப்போது இளம் புயல் நயந்திரா நடந்து காட்டுவார்கள். சொல்றேன், இதெல்லாம் எல்லாரும் இந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்து கத்துங்கம்மா. மாமியார் ரோட்ல தேவைப்படுகிறது. தாய் சந்திக்கிறேன். ஏன்டா அறிவு, இருவரை நேரம் சொல்றீங்களே, நீ மட்டும் அங்க ஓரான ஓடி ஓடி சொன்ன 3 மணிக்கு ஓடி ஓடி. அம்மா என்னப்பா பைசா பால் கொடு. எங்க சொல்றவன அம்மா கொடுத்து வாடா. ஆபீஸ் பால் பால் காய்ச்சி வச்சுட்டு வந்துக்கிறேன்டா. வேற நான் நினைச்சுக்கிறேன். ஐயோ அம்மா உனக்காக டம்ளர்ல காய்ச்சி வச்சுக்க. சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்யும்? ஆரம்பத்தில் சொல்லல திருமணம் வேண்டாம். இப்போ திருமண ஆசை வந்து விட்டது. திருமண ஆசை வந்து விட்டதா? ஆமா. உடனே சென்று ஒரு இளவரசியா பார்த்து என் மகன் திருமணம் செய்து வைக்கணும். என்ன தெரியலையே. எங்க பாருங்க பொண்ணு வாங்க பார்த்தாச்சு. அம்மா நம்ம நாட்டு இளவரசர். ஆமா ஒரு ஆசைப்பட்டாரு. ஆமா எந்த நாட்டு இளவரசியா இருக்கும்? ஐயோ இளவரசி கிடையாதா? நம் நாட்டிலேயா? ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். ஆஹா, அவருடைய பெயர் அபிராமி. அபிராமியா? ஆமா, அழகுனா அழகு, சத்தியமா சொல்றேன். அத்தப்பட அழகு நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதா? அழகா பார்த்தா மயங்கிட்டு நான் பார்த்தது இல்லையா? மயங்கி விட்டார்கள். ஒரே மகன் ஆசைப்பட்டு விட்டேன். திருமணம் செஞ்சு வைக்கணும். தாய் பிள்ளை, தாய் சொல்லி தட்டாத பிள்ளை. ஆமாண்டா, ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டுச்சு. ஆஹா, ஆசைப்பட்டது நிறைவேற்றி விட்டு உனக்காக எத்தனை நாட்டு இளவரசி காத்து வந்த அதெல்லாம் எடுத்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மேல காலையில் சொல்லிட்டேன். ஆமாமா, உன்னோட விருப்பமே தாயோட விருப்பம் மகன். அம்மா தான் அடியா. ஆமா ராஜா, எப்போ திருமணம்? வெள்ளிக்கிழமை திருமணம். ஆமா, செய்தியை அதை சொல்லிவிட்டு
சாப்பிட்டியா? சாப்பிட்டு செல்லம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா? உடல்நிலை பரவாயில்லையா? அதெல்லாம் நல்லா தான், எந்த ஒரு குறையும் இல்லம்மா. அப்படியாம்மா? ஆமாம்மா. அம்மா 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 என்னம்மா அண்ணன் வந்தாரு, என்னம்மா சொல்லிட்டு போனாரு? அண்ணனா என்னடாச்சு? எப்படியா ஓலைக்காட்ட வேணா நான் கச்சுக்கிறேன். டேய் பாருங்க, என்ன உங்க சொல்றீங்க? எதிர்வே எப்படி எல்லாம் பேசுறான். கோச்சிக்காத என்ன டேய் கையடிடா, சும்மா சும்மா கை வச்சிருக்கிறேன். இன்னத்துக்கு வைக்கிறீங்க ஏய் ஏய், அம்மாவை நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், அமைதியா இருடா. பேச என்ன டேய் சும்மா இருடா. வர 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 மாறிக்கிட்டே வரான். பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை உங்க அண்ணனுக்கு திருமணம்மா. வெள்ளிக்கிழமை யாருக்கு திருமணமா? ஆமாம்மா. பெண் யாருமா? பெண் யாரும் கிடையாது, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பெண்ணு. அப்படியா? அண்ணனுக்கு திருமணம் என்றால் எனக்கு மன மகிழ்ச்சி தான். ஆமாம்மா. சீக்கிரமா திருமணத்தை செய்ய. வெள்ளிக்கிழமையா? ஆமா. நான் தயார் நிலையில் பாய் 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 பாய். எப்படி நான் போகணும்? வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை திருமணம் இரு சிறப்போட செய்ய வேண்டும். எல்லாம் நான் பாத்துக்கிறோம். போத்தியே ஒரு பார்த்து வையடா, பணம் மரபே. ஏண்டா நான் தான் வர தெரியுதுல்ல, நீ எதுக்கு எதிரில வர? அச்சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக அப்படியே ஒரே மோதத்தை அப்படி மாறி வெச்சு போற மாதிரி ஏய் ஆயிடுச்சு. போடா போடா. ஆரம்பிச்சுட்டு இதோட உதறி பிதிக்கு ஆயுதம் கடுப்பு போ.